உண்மையாக என் மனைவிக்காக என் பிள்ளைங்க ஹாஸ்பிட்டல் போனேன். உண்மையாக எனக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை நைட் நான் செவ்வாய்க்கிழமை நைட் உடம்பு சரியில்லை. புதன்கிழமை அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் செக்அப் போகிறோம். எந்த சோறு சுமார் 10 நிமிஷம் தான் அந்த சோறு எனக்கு. அந்த 10 நிமிஷம் விசாரிச்சு காட்டினேன். நம்ம சொல்லுவாங்கல்ல இந்த பணம் காட்டின நீ சாப்பிடலாம் 5 அந்த மாதிரி அவங்க காட்ட சாப்பிடலாம் ஏன்னா ஊழி நடக்கூடாது சொல்லி அவங்க திட்டத்தை போடுறாங்க. என்னென்ன பண்ணாலும் தெரியும், எனக்கு என்னென்ன பண்ணாலும் தெரியும். நம்ம சபை பிள்ளைங்க ஒத்துமையாக அதிகமாக செய்யலாம். நம்ம சபை பிள்ளைங்க வந்தா என்னன்னா சபைக்கு வர வாங்கிடணும். உடலாம் இல்லை நிறைய பேர் பாருங்க இல்லவே இல்லை. ஏற்கனவே நீங்க வர மாதிரி நிறைய பாருங்க 5 பேர் 6 பேர் அங்கோட்டு இங்கோட்டமா உட்காந்து சபைக்கு எவ்வளவு தேடி உற்சாகம் வாய்ப்பு நம்ம ஆசை இருக்கு. அதனால என்னுடைய வாங்கினா சபைக்கு வர கரெக்டாக வரணும், ஆண்டவர் தேர்ந்த ஆண்டவருக்காக வாழணும். இதுதான் எனக்கு ஆசை கண்டி. மற்றபடி எனக்கு அவங்க இருந்துருவாங்க இவங்க இருந்துருவாங்க அவங்க வந்து காணி கொடுக்கணும் அவங்க தசமாவட்டம் இதுதான் தெரியவே தெரியாது. என் தேவனுக்கு அழைச்சாரு நடத்துவார். என் தேவன் நினைச்சு அழைச்சாரு என் நடத்துவார். எனக்கு என்ன தேவை தெரிஞ்சுப்பாரு, என்னை வெட்கப்பட விட மாட்டேன். அப்படி நினைச்சுதான் நான் ஓடிக்கிறேன். பாருங்க கல்யாணம் 14 வருஷம் தேவனுக்கு இருக்கே நடத்துறாரு. ஒரு நாளும் சோர்ந்து போற எத்தனையோ பிரச்சனை தான், எத்தனையோ பார்த்தேன். 14 வருஷத்துல பிசாசு எத்தனையோ வேலை வச்சு பார்த்தாங்க, பிரிக்கும்படி என் குழந்தை கெடுக்கும்படி எதையோ திட்டங்களை போட்டான். ஆனா அந்த திட்டத்துக்கெல்லாம் வீணை பாருங்க எல்லாம் விலைக்கு காத்து ஒருமுகப்படி நடத்தி வராரு. இந்த 14 வருஷம் நடத்தி 17 வருஷம் தேவையில அறிவிப்பு வச்சாரு. அடிக்கடி சோறு அடிக்கடி கல்வி தான். என் மூலியமா போராடும், என் பிள்ளை மூலியமா போராடும். இந்த போராட்ட மதியிலையும் நாங்கள் ஆண்டவர் தேடுவோம். அது இல்லாம உண்மையாக நீங்க நம்ம என்னவாங்க வீணா உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டு உடனே அம்மா வாங்கி ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண அம்மா சொல்றாங்க ஹாஸ்பிட்டல் வாங்க சொல்லிட்டாங்கப்பா, டாக்டர் முடியாது சொல்லிட்டாங்க. நான் நைட்டு கேட்டு ஜோப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு காலையில் 4 மணிலாம் எனக்கு எப்போ ஜோப் பண்ணுற மாதிரி வந்தேன். எனக்கு பாருங்க எனக்கு என்ன பண்ண வந்துச்சு, என்னால் முடியவே இல்லை. என் மகள் கண்டிப்பாக எந்த வேலையை வந்தால் எனக்கு வேலை இருக்கும். அது நிஜமாக இருக்குதான் பேசுகிறேன். அந்த வேலையோடு நீங்க ஜோப் பண்ணேன், 5 ஜோப் பண்ணேன். ஆண்டவரே என் மகள் இல்லாத உங்களுடைய மகள் அவன் ஜீவனோடு வெளியே வரணும். நான் பார்க்குறேன் அவன் உண்மையாகவே பாருங்க உலகம் பண்ணிக்கு சரி வேலைக்கம் பண்ணி எதுக்கு நானும் எதுக்கு தேவன் சொல்லிருக்காரு. அதுக்கு தேவன் சொல்லிட்டு அதுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது நான் இருக்கிறேன் மீட்டிங் இருக்கிறேன் வடக்கு போயிடுறேன் மீட்டிங் இருக்கிறேன். எனக்கு ஃபோன் வந்த அங்கிள் நான் நல்லா இந்த மீட்டிங் வந்தேன். இவ்வளோ பேர் சொன்னாங்க பாருங்க திங்கக்கிழமை உடம்பு சேர்ந்த ஆள் எடுக்கிறேன். ஆனா புதன்கிழமை போல தேவையை பாட்டியா விசுவாசிகள் அழிக்கமாகலாம், ஆனா ஆண்டவர்கள் அழிக்கப்பட மாட்டேன். இது இல்லையா ஏன் சொல்றேன் அப்படி அழித்து ஜோம் பண்ணேன். அது ஏன் நான் ஆயப்படுத்த ஏன் கண்டு தெரியாது. அப்படி அழிந்து அவங்க கனால பார்க்கணும். அவங்க அப்பா இல்லை தாய் இருந்த தாய் தெளிவான இல்லை. நீதான் வீட்டு கணவன் இருந்த கணவனும் சரியான குழந்தை பார்க்கலாம் இல்லை. ஆண்டு தனக்கு சுகத்தோடு ஜோம் பண்ணோம். ஆண்டு சுகத்தோடு தரத்தோடு கிடைச்சிட்டு பெரிய விஷயம் அது இல்லையா, பெரிய கிருமி கொடுக்கிறது. ஆண்டவர் கேளுங்க. ஆண்டு சுகம் கொடுத்தோடனே நம்ம கூடாது, எங்க போலாம் யாருக்கு பார்க்கலாம் அது கூடாது. கத்து சம்பளம் சாட்சி சொல்லுவது அம்மாபேட்டை ஹாஸ்பிட்டல் சுகமாகி அம்மாபேட்டை ஹாஸ்பிட்டல் இருக்கிறது 50 கிலோமீட்டருங்க. அம்மாபேட்டை ஹாஸ்பிட்டல் சுகமாகி போய் அம்மாவோட ரெஸ்ட் எடுத்துக்கலாம், போய் நாய்க்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். தேவஸ்தானில போய் தேவ சாட்சி சொல்லி வந்து உட்கார மகளே நான் சொல்லிப்பா நான் சுகம் பெற்றேன் நன்மை பெற்றேன் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு போய் கம்பெனி கூட்ட பார்த்துட்டு செல்போனை நோட்டி பேசி கொண்டு நான் சொல்லுவாரா சொல்லுங்க. நன்மை செய்வாரா? சுகம் கொடுத்த தேவனை நன்மை சொல்ல மாட்டோம். 10 குசலுக்கு சொல்லிட்டு போனா ஒருத்தவங்க சாட்சி வேற விஷயம். ஆனா இருந்தாலும் அது வசனம் வேற இருந்தா அது ஒரு குசலம் எண்ணினா ஒரு குசலம் எண்ணினாலும் நிற்கணும். சாட்சி சொல்ல நிற்கணும், சாட்சி சொல்ல நிற்கணும். கத்திரக்குள்ளே பயன்படுத்த கற்று பாதுகாத்து கொள்வார். அவங்க நெல்லையா நம்ம மத்தியில் நிறைய கை காணிக்கு பார்க்க போகிறோம், காணிக்கு போடுவோம். அதுலையா பாருங்க ஒரு மாதம் வாசிப்போம். அதுலையா அந்த படம் வந்து வாசிப்போம் இல்லையா எவ்வளோ வாசிக்கிட்டா எல்லாம் சொல்லுங்க. பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும்
மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya ஆவியின் உதவி புதுக்கிழமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆமென் ஆமென் எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு மனதோட ஆமென் எல்லாரும் வீட்டு வருது எல்லாரும் வீட்டு வருது ஹalleluya ஹalleluya எல்லாரும் கரங்களை தட்டி தீவோல இறங்கவே அக்கினி நாவாலே வாழையவே கொடுங்காட்டாய் வீசலமே அபநதியாய் ஒழுகலமே தீவோல இறங்கவே அக்கினி நாவாலே வாழையவே கொடுங்காட்டாய் வீசலமே அபநதியாய் ஒழுகலமே தீவோல இறங்கவே அக்கினி நாவாலே வாழையவே கொடுங்காட்டாய் வீசலமே அபநதியாய் ஒழுகலமே தீவோல இறங்கவே அக்கினி நாவாலே வாழையவே கொடுங்காட்டாய் வீசலமே அபநதியாய் ஒழுகலமே எல்லாரும் கரங்களை ஆமென் அவசிய நன்மைகள் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் ஹalleluya பூமியை வானம் சிருஷ்டித்த தேவன் ஆமென் நம்மளை உருவாக்கின தேவன் கரங்களை தட்டி ஆமென் ஒரு மனதோட கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது விடுதலை உண்டு நன்மைகள் உண்டு சபிகள் உண்டு செத்துகள் சுருக்கம் நோய்கள் மாறும் கர்த்தர்கள் மாறும் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் யாருக்கு ஆமென் ஹalleluya யாரை முகத்தை பார்த்து ஆராதிக்கிறோம் யார் விட்டு ஆராதிக்கிறோம் இருதை ஆமென் கழுதை மட்டும் இருதை எல்லாம் விட்டு கொடுத்து இயேசு
வந்த ஒவ்வொரு குடும்பம் சகோதரமாறு பிள்ளைகள் ஆமை ஹalleluya தெய்வ கிருபை தெய்வ சாந்தினாலே பிள்ளைகள் மேல் வரவேற்க ஊட்டவர்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆணி அடிக்கப்பட்ட கரம் பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் புது அபிஷேகம் புது கிருபைகள் புது நன்மைகள் புது ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரமே ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க வந்த ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு மூப்பமாரை ஆசீர்வதிங்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரமே எல்லாருடைய கிருபை கூட இருக்கட்டும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும் நாவே பிள்ளைகள் கண்டு வர வழிகள் எல்லாம் நாவே போராட வழிகள் எல்லாம் உம்முடைய சமூகம் முன்னே கடந்து வரட்டும் எல்லா சபைகளை ஆயத்தப்படுத்த முடியாது உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாவே செய்து கொடுத்த ஒவ்வொரு மகனை பலப்படுத்த சக்தி பண்ணுங்க அதிகமாக கரங்களை நாவே அநேக தேசத்துல கொண்டு கடந்து செல்வதற்கு என் தேவ கிருபை செய்ய முடியாது ஆமென் இரக்கம் பாராட்ட முடியாது உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் நாவே அழிந்து போற ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அழிந்து போற ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு பரலோக காரணக்கு என் தேவ அநேக ஜனங்கள் ஆயுதப்படுத்த முடியாது தாசமர பலப்படுத்த முடியாமல் துதிக்கிறோம் ஜனத பலப்படுத்த சக்தி பண்ணுகிறாவே துதிக்கிற மகிமை நமக்கே செலுத்துகிறோம் லட்சணமே போராடுகிறார் இயேசு கிறிஸ்து நாமம் ஜீவனுள்ள பிதாவே ஆமென் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் உலகத்தில் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சினையும் பாதுகாவல் சமாதானம் சுகம்பலன் பாக்கியம் அனைத்தும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு விசேஷமாய் ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வந்த அத்துணை பரிசுத்த தெய்வ பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் வீடுகளோடும் என்றென்றைக்கு கூட இருப்பதாக ஆமென். இன்று மாலை 4 மணிக்கு மல்லிகா சிஸ்டர் அவருடைய வீட்டில் வைத்து வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. அழகிய மண்டபத்தில் இருக்கிற மல்லிகா சிஸ்டர் அவருடைய வீட்டில் வைத்து வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. சரியாக 4 மணிக்கு. அடுத்ததாக இன்றைக்கு இரவு 7 மணிக்கு குமார் பிரதர் வீட்டில் வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. ஏற்கனவே இருக்கிற குமார் பிரதருடைய வீட்டில் வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. கலந்து கொள்ளுங்கள். திங்கட்கிழமை நாளைக்கு பிரதர் டேவிட் திருவரம்பு அவர்களுடைய வீட்டில் வைத்து வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. அதன் பக்கத்தில் எல்லாரும் நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை கோடியூரில் உள்ள அட்வொகேட் லூயிஸ் அலங்கம்பாடி பிரதருடைய மகன் அவங்களுடைய வீட்டில் வைத்து வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை விழுந்தாம்பரத்தில் வைத்து அருமையான சிஸ்டருடைய வீட்டில் 4 மணிக்கு வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. அந்த வீட்டுக்கூட்டத்தில் தெய்வனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை பிளாங்காரை பிரதர் சார்லஸ் அவருடைய வீட்டில் வைத்து இந்த வீட்டுக்கூட்டம் நடைபெறுகிறது. அதில் எல்லாரும் தவறாமல் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாளோறும் போற்றுவேன், நாளோறும் போற்றுவேன். ஆண்டவருடைய கிருபையோடு மைந்தப்பட்டப்பா நன்றி சொல்ல வந்துக்கிறோம்ப்பா. ஆனால் இந்த மகிமையோடு காத்தது 7ஆம் நாள் தகவலை கொண்டு வர நன்றி ஆண்டவரே. தகவல் 9ஆம் மாதம் அந்த 14ஆம் தேதியில தகவல் சமூகத்தை நாடி தேடி வந்து உண்மையே துதிக்கவும் ஆராதிக்கவும் பாட தகவல் போயே கொண்டு வந்தீங்கப்பா. தகவலை மீது உள்ள பகுதியை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. தகவலை அப்பா நீ பெருக சிறுக நடத்துங்கப்பா. மீட்பரம் ரட்சகர் பேசும் போல ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம்